தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி அருகே முத்துலட்சுமி என்பவர் இடத்தை விற்று தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக வீட்டின் முன்பு 2 பெண்கள் கை குழந்தைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். விழுப்புரம் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் விழுப்புரம் ஹாஸ்ட்லைன் சங்கம் சார்பில் கண்தானம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தில் இருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் அகர்வால் கண் மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் விற்பனை அதிகரித்துள்ளதாக சிலை கலைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வெங்கப்பாக்கத்தில் சென்னை அணுமின் நிலையம் சார்பில் 1,48,00,000 மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடத்தை இந்திய அணுமின் கழக தொழில்நுட்ப இயக்குநர் ராஜேஷ் திறந்து வைத்தார். ஈரோடு கருங்கல்பாளையம் காவிரி சாலையில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இன்று மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கு நெற்றியில் திலகமிட்டு பொன்னாடை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக தூய்மை பணியாளர்கள் பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவேடு எடுக்க வேண்டும், செல்போன் மூலம் எடுத்து மாற்றி அமைக்கும் வருகை பதிவேட்டை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கோட்டை நகராட்சி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு தற்போது நகராட்சி கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் மின் மயானத்தை தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைத்து பராமரிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று செங்கோட்டை நகராட்சியில் நெல்லை மண்டல நகராட்சிகளின் இயக்குநர் தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட 20 கவுன்சிலர்கள் பங்கேற்ற நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது கவுன்சிலர்களுக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கோம்பை, பண்ணைபுரம், தேவாரம் பகுதிகளில் 19.89 கோடி ரூபாய் மதிப்பில் குடிநீர் குழாய் புதிதாக அமைப்பதற்கு பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர், நீர்வள செயல் பொறியாளர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பள்ளி அளவிலான கலை திருவிழா நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சசிகலை குமாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.